தமிழன் யாருக்கும் தாழாமல் யாரையும் தாழ்த்தாமல், யாருக்கும் அடிமையாக இல்லாமல் யாருக்கும் எசமானனாக இல்லாமல், யாரையும் சுரண்டாமல் யாராலும் சுரண்டப்படாமல் தன்மானமிக்க வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சியம் என்று சொன்ன பேரறிஞர், அதற்கு பின்பாக நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய வழியிலே தமிழ்நாட்டை பொற்கால ஆட்சியை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாடு தலை குனியாது என்கின்ற பரப்புரையை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பரப்புரை திருவிழா கூட்டம் என்றாலும் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றார். அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு இங்கே தம்பி வேளச்சேரி ஆனந்தம் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்தவுடன் இது நிச்சயமாக 2026 நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வெற்றி பெற்று அந்த வெற்றி விழா கூட்டம் தான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று நான் நினைத்தேன். இந்த கூட்டத்தை பார்த்தவுடன், இதனுடைய பிரம்மாண்டத்தை பார்த்தவுடன், எவ்வளவு ஒரு மிகுந்த எழுச்சியோடு இந்த கூட்டத்தை ஆனந்தம் அவர்கள் சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் என்றதை கண்கூடாக பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் நினைவிற்கு வந்தது. நெஞ்சுக்கு நீதியிலே தலைவர் கலைஞர் அவர்கள் அதனை குறிப்பிட்டிருக்கின்றார். நெஞ்சுக்கு நீதி உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். வட இந்திய தலைவர்கள் தான் சுயசரிதையை பெரும்பாலும் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். மாண்புமிகு நேருவாகட்டும், மகாத்மா காந்தி ஆகட்டும், ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆகட்டும். ஆனால் தென்னிந்திய நம்முடைய முன்னோர் தலைவர்களை பொறுத்தவரை தந்தை பெரியாருடைய சுயசரிதையை அவர் எழுதுவது கிடையாது, சாமி சிதம்பரனார் எழுதினார். அதே போல காமராஜர் ஐயாவுடைய பெருந்தலைவருடைய சுயசரிதையை நமசிவாயம் எழுதினார். ஆனால் தலைவர் கலைஞர் தான் தன்னுடைய சுயசரிதையை முதலாக தானே நெஞ்சுக்கு நீதி என்று எழுதியவர். அதிலே இப்படிப்பட்ட பரப்புரை கூட்டம் குறித்து ஓரிடத்திலே சொல்லுகின்றார். இந்த கூட்டத்தை பார்த்தவுடன் எனக்கு அதுதான் நினைவிற்கு வந்தது. இங்கிலாந்து நாட்டின் லண்டன் நகரில் இருந்து, லண்டன்ல இருந்து டைம்ஸ் ஏடுங்கிற ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற பத்திரிகை வெளிவருகின்றது. அந்த பத்திரிகை திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி தேர்தல் பிரச்சாரம் செய்கிறது என்பது குறித்து நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்து ஒரு ஆய்வு நடத்துகின்றது. அப்படி அவங்க வர்றப்ப தலைவர் கலைஞருடைய காகிதப்பூ நாடகம் நடைபெறுகின்றது தேர்தல் பிரச்சார உத்தியாக. அதை பற்றி அந்த பத்திரிகை என்ன சொல்லுதுன்னா, நெஞ்சுக்கு நீதியில் தலைவர் சொல்றாரு, 7/2/1967 நாளில் லண்டன் டைம்ஸ் ஏட்டில் விழா கோலத்தில் சென்னை. அதில் என்ன சொல்லியிருக்கு? தமிழக ஆட்சியில் முன்னேறி வருகின்ற சக்திகளில் முன்னணியில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அது தேர்தல் பிரச்சாரம் செய்யும் முறையே வேறானது. மக்களை சந்திக்கிறார்கள், மக்கள் வெள்ளத்தில் மிதக்கிறார்கள், மக்கள் குறைகளை கேட்கிறார்கள், மக்கள் கண்களை சந்தித்து அதிலே இருக்கின்ற ஆர்வத்தை உணர்ந்து அவர்களுடைய அந்த எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கும் வகையில் தலைவர்கள் பேசுகிறார்கள். மிகப்பெரிய திடல் ஒன்றின் மூலையில் திரளான மக்கள் அமர்ந்து திறந்த வெளி அரங்கில் நடைபெறும் ஒரு நாடகத்தை பார்க்கிறார்கள். அதை பார்த்து உள்ளம் உருகுகிறார்கள், மனம் திறந்து வாய்விட்டு சிரிக்கிறார்கள். அந்த நாடகம் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய காகிதப்பூ. திராவிட முன்னேற்ற கழக தலைவரால் ஒருவரால் எழுதப்பட்டு தமிழகம் முழுவதும் நடிக்கப்படுவதாகும். இந்த நாடகம் வெறும் நாடகம் மட்டுமல்ல, இது தமிழ்நாட்டின் தலைவிதியையே மாற்றி எழுதப் போகின்ற ஒரு நாடகம் என்று டைம்ஸ் ஏடு சொல்லி இருக்கின்றது. இந்த கூட்டமும் அப்படித்தான். வருகின்ற தேர்தலில் மீண்டும் வேளச்சேரியில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகமே வெற்றி பெறும் என்பதை உறுதி செய்கின்ற கூட்டம் என்று நான் சொல்லுவேன். தமிழ்நாடு ஏன் தலைகுனியாது என்பதற்கு எத்தனையோ சாதனைகளை முன்பாக பேசியவர்கள் அடுக்கினார்கள். வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியிலே என்னை இருமுறையும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய குரலாக உங்கள் குறைகளை சொல்லுவதற்கு பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியிலே இருந்து இந்த தொகுதிக்கு செய்த அந்த ஒரு விஷயங்களை மட்டும் சுட்டிக்காட்டிவிட்டு, ஏனென்றால் தமிழ்நாடு தலைகுனியாததற்கு காரணம் என்பது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்கள் மேல் அக்கறை இருக்கின்ற, மக்கள் பணியில் மிக சரியாக திறம்பட கட்சி கொள்கையோடு பணியாற்றுகின்ற அந்த பிடிப்புள்ள துடிப்புள்ள, அதே சமயத்தில் தடம் பெறலாமல் பணிபுரிகின்றவர்களே மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றார். தமிழ்நாடு தலைகுனியாது துணியாமல் இருப்பதற்கு அது மிக முக்கியமான காரணம். அந்த வகையிலே என்னுடைய தொகுதி நிதியிலே வேளச்சேரி ஹயக்ரீவர் நகரில் உள் விளையாட்டு அரங்கத்திற்கு 59 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 27.89 லட்சம் செலவிலே திருவான்மியூர் அரசு பள்ளிக்கு சமையலறை கட்டடம் கட்டித்தரப்பட்டிருக்கின்றது. வேளச்சேரி சென்னை மேல்நிலை பள்ளிக்கு தளவாட பொருட்கள் 20 லட்சம் ரூபாய் செலவிலே தரப்பட்டிருக்கின்றது.
தரமணியிலே அந்த 5C அதை ஒட்டிய பேருந்து நிலையம் 60 லட்சம் ரூபாய் செலவிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அடையாறு சாஸ்திரி நகரில் அங்கன்வாடி 35 லட்சம் செலவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அடையாறு கஸ்தூரிபாய் நகரில் உயர்மின் கோபுர விளக்கு 8 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல சாஸ்திரி நகரில் 2 இடங்களில் உயர்மின் கோபுர விளக்கு 10 லட்சம் ரூபாய் செலவில். வேளச்சேரி ராம்நகர் 1வது தெருவு விரிவில் அமைந்துள்ள விளையாட்டு திடலில் உள் விளையாட்டு அரங்கம் 1 கோடி. இப்படி உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் உதயசூரியன் சின்னத்தின் மீது நம்பிக்கை வைத்து, நம்முடைய தலைவர் அவர்கள் நடத்துகின்ற ஆட்சியின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் அனுப்புகின்ற நாங்கள் உங்களை சந்தித்து இவற்றையெல்லாம் செய்தோம். இன்னென்ன நலத்திட்டங்களை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் இந்த 4.5 ஆண்டுகளில் செய்திருக்கின்றார், நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று எதிர்க்கட்சியை பார்த்து கேள்வி கேட்டு நெஞ்சு நிமிர்த்தி நாங்கள் செய்த விஷயங்களை சொல்லி எங்களுடைய அந்த வாக்குகளை உங்களிடத்திலே கேட்கின்றோம். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாடு ஏன் தலைகுனியாது என்றால், இந்தியாவிற்கு இந்தியாவினுடைய வரி, அந்த வரி ரெவென்யூவிற்கு அதிக அளவிலே பணத்தை வருமானத்தை ஈட்டி தருவது தமிழ்நாடு. ஆகவே தமிழ்நாடு என்றைக்கும் தலை குனியாது. இந்தியாவினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஜிடிபிக்கு இந்தியாவிலே இருக்கின்ற மாநிலங்கள் அத்தனையிலும் முதல் மாநிலமாக பங்களிப்பது தமிழ்நாடு. ஆகவே தமிழ்நாடு தலை குனியாது. இந்தியாவின் பெண்கள் முன்னேற்றத்திற்கு பெருவாரியாக இங்கே பெண்மகளிர் கூடியிருக்கின்றீர்கள் சகோதரிகள். பெண்கள் என்றைக்கு அனைத்து தொழில் துறைகளிலும் எல்லா வகையிலும் உட்புகுத்தப்படுகிறார்களோ அன்றைக்குத்தான் உண்மையான பெண் விடுதலை சாத்தியம் என்றார் எங்கல்ஸ். பெண்கள் கையிலே இருக்கின்ற கரண்டியை பிடுங்கிவிட்டு கையிலே புத்தகத்தை கொடுங்கள் என்றார் தந்தை பெரியார். ஏழை அழுத கண்ணீர் மட்டுமல்ல, ஏந்திழையர் சிந்திய கண்ணீரும் கூட இந்த சமுதாயத்தை மாற்றி விடுகின்ற நச்சு நீராக்கிவிடும் என்றார் பேரறிஞர் அண்ணா. இந்த 3 பேருடைய வழியிலே தான் இன்றைக்கு நடைபோற்றுக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் நமக்கு தந்துவிட்டு சென்ற செல்வம் பொக்கிஷம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். அவருடைய கரங்களை வலுப்படுத்தும் வண்ணம் தான் விளையாட்டுத்துறையையும் இளைஞர் அணியையும் நிர்வகித்து வருகின்ற, ரொம்ப அழகாக சொல்ல வேண்டுமானால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அவரை பற்றிய இந்த வர்ணிப்பு என்பது நம்முடைய பேரறிஞர் அண்ணா குறித்து பேராசிரியர் மிக பெருமிதமாக சொன்னது. வைதீக கோட்டைகள் மீது டார்பீடோ போல தகர்த்தெறிகின்ற குண்டுகளை எரிகின்ற கொஞ்சமும் தளராத கொள்கை பிடிப்புக்கு சொந்தக்காரர். ஒருபொழுதும் கொண்ட கொள்கைக்காக மன்னிப்பு கேட்க மாட்டேன், மண்டியிட மாட்டேன் என்று சொல்லுகின்ற நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அக்கறை கொண்டிருப்பது மகளிருடைய முன்னேற்றத்திலே தான். அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்றால் இங்கே இருக்கின்ற பெண்களுடைய அந்த பொருளாதார முன்னேற்றத்தில் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருப்பது தமிழ்நாடு. ஆகவேதான் தமிழ்நாடு ஒருபொழுதும் தலைகுனியாது. நான் வெறும் வீர வசனத்திற்காக இதனை பேசவில்லை. தமிழ்நாட்டினுடைய 13 திட்டங்களை ஒன்றிய அரசாங்கம் கணக்கெடுத்திருக்கின்ற, ஒன்றிய அரசாங்கம் நமக்கு தந்திருக்கின்ற பொருளாதார ஆய்வறிக்கை, வருடா வருடம் பட்ஜெட் சமர்ப்பிக்கப்படும் பொழுது, நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் பொழுது அதிலே என்னென்ன திட்டங்கள் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான திட்டங்கள் என்று பதியப்படும். அந்த வகையிலே நம்மை வஞ்சிக்கின்ற ஒன்றிய பாஜக அரசு நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பாக நானும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு மக்களுக்கு, தமிழ் இனத்திற்கு இந்த பாஜக அரசாங்கமும் அதிமுக அடிமைகளும் சேர்ந்து எவ்வளவு பெரிய அல்வாவை நிதிநிலை அறிக்கையாக கிண்டி கொடுத்தார்கள் என்பதை உங்களுக்கு சொன்னோம். தமிழ்நாட்டிற்கு என்று எந்த விதமான திட்டமும் கிடையாது. பன்னெடுங்காலமாக தமிழ் இனம் என்கின்ற தனித்ததொரு குணத்தோடு திராவிட குழு நாங்கள் என்று பெருமையோடு முழங்கி வருகின்றவர்கள் மட்டுமல்ல, அதற்கு ஒவ்வொரு அடியிலும் நம்மை நாமே உறுதிப்படுத்தி நிரூபித்துக் கொண்டிருப்பவர்களும் நாம். இன்றைக்கு தொழில் துறையாகட்டும், விளையாட்டு துறையாகட்டும், அல்லது காலநிலை மாற்ற துறையாகட்டும், அனைத்திலும் முன்னேற்றத்திலே தமிழ்நாட்டை கொண்டு உயர்த்தி வைத்திருக்கின்றார். ஆனால் நாம் கேட்கின்ற நிதி என்ன கேட்கின்றோம்? ஜல்ஜீவன் திட்டத்திற்கு நீங்கள் எங்களுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையான 3118 கோடி ரூபாய் அலாட்மெண்ட் ஆகிவிட்டது, தாருங்கள் என்று இன்று வரை வரவில்லை. குழந்தைகளை படிக்க வைக்கின்ற ஆசிரியர்களுக்கான சம்பள பாக்கி 3548 கோடி ரூபாய் தாருங்கள் என்று உரிமையோடு கேட்கின்றோம். ஏனென்றால் கல்வியில் பெண்கள் முன்னேற்றத்தில் தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கின்றது தமிழ்நாடு, தலைகுனியாமல். இன்னமும் அந்த பணம் நம்முடைய கைக்கு வரவில்லை. எங்களுடைய வருமானம் உங்களுக்கு அதிகமாக தருகின்றோம்,
ஆனால் நீங்கள் எங்களுக்கு தருவதோ மிக குறைந்த தொகை, எங்களுக்கு என்று தாருங்கள் என்று சொன்ன தொகையிலே அதிலும் 1200 கோடி ரூபாயை குறைத்திருக்கிறார்கள். சரி விகிதமான டெவல்யூஷன் டாக்ஸர் என்று ஒன்று உண்டு. சரி விகிதமான, நீங்கள் ஈட்டி தருகின்ற வருமானத்திற்கு ஏற்ற வகையிலே வரிப்பகிர்வு இருக்க வேண்டும் என்று. அது 41% தான். 50% கேட்டோம், இன்னமும் அதை தரவில்லை. மெட்ரோ ரயில் திட்டங்கள் வரவில்லை, கிடையாது. தமிழ்நாட்டிற்கு என்று எந்த விதமான அறிவிப்புகளும் இல்லை. ஆனால் அதனை சமர்ப்பிக்கும் பொழுது ஆய்வறிக்கை, பொருளாதார ஆய்வறிக்கையில் தமிழ்நாட்டினுடைய அரசின் திட்டங்களை பாராட்டி இருக்கிறார்கள். அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். உலகில் ஐன்ஸ்டீனுடைய மூளையை பற்றி ஆராய்ந்த தாமஸ் ஹார்வி என்கின்ற ஒரு அறிஞர் சொல்லுகின்றார், இந்த மூளை மற்ற எல்லா அறிஞர்களுடைய மூளையை விடவும் சிறப்புத்தன்மை வாய்ந்தது. தொடர்பு நரம்புகள் அதிகமாக இருக்கின்ற, சதை மடிப்புகள் அதற்குரிய வகையிலே தனித்தன்மையோடு உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மூளை. உலகில் இத்தகைய மூளையை உடையவர்கள் மிக மிக குறைவுதான். இடது பக்க மூளை அட்மினிஸ்ட்ரேஷன், வலது பக்க மூளை கலைக்கு என்றால் இரண்டும் சேர்ந்து சமமான முறையிலே செயல்படுகின்ற மூளை என்பது வெகு சிலருக்குத்தான். அதிலே தமிழ்நாட்டை தலைமகனாக வழிநடத்திய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஒருவர் என்று நரம்பியல் நிபுணர் மருத்துவர் ராமமூர்த்தி பதிவு செய்திருக்கிறார். அவருடைய வழியிலே தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற எத்தனை திட்டங்கள் அந்த பாராட்டு பெற்றிருக்கின்றன. தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற தோழி விடுதி திட்டம், இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் அதை அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டி அந்த அரசாங்கம் கொண்டு வரப்போகின்ற திட்டமாக அறிவித்திருக்கின்றது. பெண்களுக்கான தோழி விடுதி திட்டம், அதற்கு அடுத்து கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்டம். இவையெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டு அரசின் 13 சிறந்த திட்டங்களாக நமக்கு ஒரு பைசா கூட தராத வஞ்சிக்கின்ற பாஜக அரசினுடைய ஆய்வறிக்கை சொல்லுகின்ற திட்டங்கள். நெய்தல் மீட்சி இயக்கம், இந்த நெய்தல் மீட்சி இயக்கம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதுல மீனவர்களை வங்கி நிதி உதவியுடன் மேம்படுத்துகின்ற இந்த திட்டம் 14 மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. கடல் நீர் மாசுபாட்டை குறைக்கின்ற அந்த விஷயத்திலும். அதற்கு அடுத்து வெட்லேண்ட் மிஷன் திட்டம். நம்முடைய பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நீங்கள் அறிவீர்கள். இங்கே தமிழ்நாட்டிலே பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு வருகை தந்த, அதிலும் 4 முறை வருகை தந்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான். அந்த திட்டம் மிகச் சிறப்பான திட்டம் என்று பாராட்டப்படுகின்றது. கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்டம், மிக முக்கியமாக பண உறுதி ஆவண திட்டம். இந்த பண உறுதி ஆவண திட்டம்ங்கிறது ஆதி திராவிட மாணவர்களுக்கு செய்யப்படுகின்ற, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற திட்டம். ஆதி திராவிடர், பழங்குடியினர், கிறித்துவ ஆதி திராவிடர்களுக்கு என்ன திட்டம்னா, பரிசு தொகை வழங்குவதற்கு பதிலாக அவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான திறன்களை மேம்படுத்திக் கொள்ள வவுச்சர்ஸ் மாதிரி கொடுக்கிறது. ஸ்கில் வவுச்சர்ஸ் 12,000, 15,000, 25,000. பிறப்பிலே தாழ்ந்தவன் உயர்ந்தவன் யாரும் கிடையாது, அவனவன் பிறப்பொக்கும் என்பதை நம்புகின்ற திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் இது என்பதால் நாம் இந்த வேறுபாட்டை களைய வேண்டும். கல்வி ஒன்றுதான் அனைவரையும் சமன்படுத்தும் என்பதிலே நம்பிக்கை கொண்ட நம்முடைய முதலமைச்சர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற அந்த திட்டத்தை வரலாற்று சிறப்புமிக்க திட்டமாக இந்தியாவிலேயே அமல்படுத்தி முதன்முறையாக ஒரு பெண் அர்ச்சகராக இருக்கின்ற அந்த பெருமையை பெற்றிருக்கின்ற தமிழ்நாடு. ஆகவேதான் தமிழ்நாடு ஒருபொழுதும் தலை குனியாது, யாருக்கும் அடிபணியாது.